பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் தேவ செய்தி மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவ வார்த்தை யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவன் நல்ல தேவன். நாம் நினைத்து பார்க்காத, நாம் இதுவரை ஜெபித்ததை காட்டிலும் மேன்மையான, நாம் எதிர்பார்த்ததை காட்டிலும் நன்மையான காரியங்களை நம்முடைய எதிர்காலத்திற்காக வைத்திருக்கிறார். ஆம், தேவனுடைய திட்டங்கள் எப்பொழுதும் சிறந்ததாகவே இருக்கும். ஆனால் சில நேரங்களில் சுற்றியிருக்கின்ற காரியங்களை பார்க்கும்போது, பிரச்சனைகள் தடைகளாக இருக்கும்போது, நம்மை பலவீனப்படுத்தும் போது, சூழ்நிலைகள் நம்முடைய விசுவாசத்தை அசைத்து பார்க்கும்போது, இதுதான் முடிவு என்று நினைக்க தோன்றுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனிமையாய் இல்லை. தேவன் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஆறுதல் படுத்தும்படியாக, உங்களை தேற்றும்படியாக, உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை நேசிக்கும்படியாக அவர் உங்களோடு கூட இருக்கின்றார். ஆதலால் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர் எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டுவிட மாட்டார். இந்த அன்புள்ள தேவன் உங்களை பார்த்துதான் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்கிறார். வேதத்தில் பார்ப்பீர்களானால், யாக்கோபு தன் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலையிலே வனாந்திரத்தில் தனிமையில் பயத்தோடு நடந்து கொண்டிருந்த அவர் தான் போய் சேர வேண்டிய இலக்கை பத்திரமாக சென்று அடைவேனோ என்று கேள்வியோடு இருந்தார். காரணம், அந்நாட்களில் தனிமையாய் நடப்பது என்பது அவ்வளவு பாதுகாப்பானதல்ல. மிகுந்த வேதனையோடு அவர் ஒரு இடத்தில் படுக்கச் சென்றபோது, யாக்கோபு தான் படுத்துக் கொண்டிருக்கிற இடத்தை சுற்றிலும் தேவ தூதர்கள் சூழ்ந்திருக்கிறதையும், அதற்கும் மேலாக தேவாதி தேவன் வீற்றிருக்கிறதையும் சொப்பனத்தில் பார்த்தார். மேலும் அவரை குறித்த வாக்குத்தத்தமான தேவனுடைய சத்தத்தை கேட்டபோது யாக்கோபு தன்னுடைய நம்பிக்கையிலே திடப்படுத்தி கொண்டார். அவருடைய வாழ்க்கை மறுரூபமானது. அவர் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக மாறினார். எரிகோ வீதியில் இருந்த குருடன் தான் ஒரு குருடனாக பிறந்துவிட்டதை எண்ணி மனதிலே வேதனையோடு இருந்தார். இயேசு கிறிஸ்து அவ்வழியாக வருகிறார் என்று அறிந்தபோது அந்த குருடன் தன்னுடைய பலன் தீர்ந்து போகும் மட்டும் இயேசுவே இயேசுவே என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். அதன் பலனாக இயேசு கிறிஸ்து தன்னை கிட்டே கூப்பிடுகிறார் என்று அறிந்தபோது பர்த்திமேயு தன்னுடைய நம்பிக்கையை திடப்படுத்தி கொண்டு இயேசுவின் அருகில் ஓடோடி சென்றார். பர்த்திமேயுவின் நம்பிக்கையின்படியே இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு பார்வையை பெற்றார். நடுக்கடலில் படகிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் தாங்கள் முன்னோக்கி செல்ல முடியாதபடி வீசின ஆக்ரோஷமான காற்றையும் சீறுகிற கடல் அலையையும் கண்டு பயந்தார்கள். ஆனால் அவர்களோடு கூட இருந்த ஆறுதல் படுத்துகிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து பயப்படாதிருங்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, காற்றையும் கடலையும் அமர்த்தி அவர்களை அக்கறைக்கு பத்திரமாக அழைத்து சென்றார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் தடைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். இது மாறாது, இது முடியாது, இது தீராது, இது நடக்காது என்பது போல சூழ்நிலைகள் காணப்படலாம். நான் தனியாய் கஷ்டப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யவோ ஆறுதல் படுத்தவோ ஒருவரும் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் தனிமையாய் கஷ்டப்பட அவர் விடமாட்டார். உங்களுக்கு உதவி செய்யும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவரே இறங்கி வருவார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவருடைய உதவியை நாடும் போது உங்களுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். உங்கள் பிரச்சனைகள், வியாதிகள், போராட்டங்கள் மத்தியிலே பயப்படாதிருங்கள் என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிறது, ஆறுதல் படுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனைகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து உங்களை ஆச்சரியமாய் வெளியே கொண்டு வருவார். ஆம், தம்மை நம்பினோரை கைவிடாத தேவன் நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பத்தை, அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். அவர் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்கள், அவர் உங்களை குறித்து வைத்திருக்க நோக்கங்கள், அவைகள் மாறாதது. ஆதலால் எந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். சர்வ வல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்காத திருப்பங்களை, நன்மைகளை நீங்கள் காண்பது நிச்சயம். ஒன்றும் உங்களை தடை செய்வதில்லை, ஒன்றும் உங்களை அழித்து போவதில்லை, ஒன்றும் உங்களுக்கு இடலாக இருக்க போவதில்லை. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமல்ல நலத்தகப்பனே, இந்த வார்த்தைகளை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருத்தரும் கரத்தில் வைக்கிறேன். அவருடைய கேள்விகளை நீ அறிவீர்,
அவருடைய பயங்களை அறிவீர், அவருடைய கலக்கங்களை அறிவீர், அவன் மனதில் இருக்கிற பாரங்களை கவலைகளை நீர் அறிவீர். அப்பா, நீ சொன்னீர் நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போவது, உன்னை திக்கற்றலாய் விடேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் வார்த்தையிலே வாக்குத்தத்தத்திலே உண்மையுள்ள தேவன். அவருடைய பயங்கள் கலக்கங்கள் வேதனைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். சமாதானமான சந்தோஷமான நாட்களை காண கிருபைத்தாங்க. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க. ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. God bless you. Amen.